வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2018 வெளிவந்த ஃபேமிலி ப்ராக்டிஸ். இந்த படத்தை போய் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சைக்காட்ரிக் டாக்டருக்கு ஒருத்தங்க வந்து செக்ரட்டரியாக வேலை செய்கிறாங்க. ஏற்கனவே அவங்க வந்து ஒரு பேஷண்ட்டாக இருந்து குணமானவங்க. அவங்கள வந்து அந்த டாக்டர் என்ன பண்ணுறாப்புல, குணமாகலன்னு சொல்லி அந்த ஆஃபீஸில் வச்சு அவங்களோட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் அவங்க ஃபாதர் ஒரு வெளியூருக்கு போகிறனால அவங்க பையன்கிட்ட சொல்லி இந்த ஆர்டிக்கல்லாம் நீ எழுதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் விட்டு போகும்போது கடைசியில் அந்த செக்ரட்டரிக்கும் அவருடைய பையனுக்கும் இடையில ஒரு காதல் ஏற்படுது. இந்த காதல்னால என்ன ஆகுதுன்னா, கடைசியில் அவங்களுடைய அப்பா வந்து அவளை ஏமாற்றி வச்சுக்கிட்ட குணமான பெண்ணை குணமானு சொல்லி வச்சதுனால அவங்க அப்பா பழி வாங்கிறதுக்காக அந்த செக்ரட்டரி அவன் பெற்ற பையன் கூடயே ஒன்றா இருந்து அவனுக்கு ஒரு குழந்தையும் உண்டாக்கிறாங்க. அந்த குழந்தைய உண்டாய கடைசியில் யார் அந்த குழந்தை அப்பான்னு சொல்லணும்னு தெரியல. கடைசியில் அவங்க அம்மா என்ன பண்ணுறாளோ, மிரட்டுறாப்புல அவங்க அப்பங்காரன் வந்து உங்கள் அம்மாவை டைவர்ஸ் பண்ணிவிடும், அதனால் நீ வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் செக்ரட்டரின்னு சொல்லி கடைசியில் இந்த குடும்பம்லாம் ஒன்று சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் 2018 ஃபேமிலி ப்ராக்டிஸ். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் 2 பேர் காரில் வராங்க. இவதான் நம்ம படத்தோட ஹீரோ சைமன் அவர் பேர். அது அவனுடைய காதலி வந்து பேப்பரியான். இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவுடைய வீட்டுக்கு வராங்க. டைட்டில் கார்டு போட்டு என்ன பண்ணுறாங்க, படத்தை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டைட்டில் கார்டு முடிஞ்சோடனே வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சைமனோட அப்பாவுக்கு டாக்டர் வந்து அவர் வந்து காரலுக்கு வந்து இன்றைக்கி 60வது பிறந்த நாள் கொண்டாங்க. இது அவங்களுடைய அம்மா வந்து மகனை முத்தம் கொடுத்து வரவேற்று இந்த ஃபங்க்ஷனுக்காக அந்த ஊர் வழக்கப்படி என்ன பண்ணுவாங்க, சின்ன தொப்பி போடுவாங்க. அம்மா வந்து மகனுக்கு அந்த தொப்பியை போட்டுட்டு வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாப்புல. இங்கே வந்துட்டு நம்மளோட சைமனுடைய அம்மாவும் அப்பாவும் இப்போ 60வது அந்த பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான இது. அங்கே வீட்டில் நிறையா கேக் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. எல்லாம் வந்து நம்ம அப்போ காரல் வந்து கொடுக்குறாரு. நிறைய கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்துறாரு. இதான் என்னுடைய பையன், என் பையன் பேர் வந்து சைமனு. இவன் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டில் தான் ஜாயின் பண்ணான். ஆனால் இவனுக்கு வந்து கார்ட்டூன் மேலே இன்ட்ரெஸ்ட்னால இப்போ ஒரு கார்ட்டூன் காலேஜில் வந்து அவன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அதில் போய் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி தான் அவனுடைய காதலி தான். அவங்க அம்மா வந்து கிச்சனில் வந்துட்டு, ஏண்டா நீ உங்கள் அப்பாவுக்கு வந்து ஹெல்ப்பாக ஏதாவது இருக்க வேண்டியது தானே, அவரு எனக்கு நிறைய கதையெல்லாம் எழுதிட்டுருக்காரு, அவர் கூட நீ ஹெல்ப்பாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்காதா? அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா டக்குன்னு கதவை திறக்கிறாங்க. கதவு திறந்தப்பட்ட அதுக்குள்ளே அவங்க அப்பாவும் நம்முடைய சோனியா அதாவது செக்ரட்டரியும் அவருக்கு கொஞ்சம் கிளாமராக இருந்தவுடனே அம்மாக்காரங்க கோவமாக கதவை போட்டு வெளியே வந்துடுறாங்க. மறுபடியும் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் அந்த தாத்தா அங்கிள் எல்லோரும் வரவே இருக்கிறாங்க. இங்கே காதல் 2 பேரும் ஹீரோ ஹீரோனையும் அவங்க கட்டி பிடிச்சினா திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, கீழே எதோ விழுந்த மாதிரி. யாருன்னு போய் பார்த்தா அங்கே சைமனோட அம்மா என்ன பண்ணாங்க, கீழே தவறி விழுந்துருவாங்க. அவங்க ஒரு ஃபிட்ஸ் மாதிரி ஒன்று வரும். அது வந்தவொடனே என்ன பண்ணாங்க, அதிர்ச்சியெல்லாம் அவங்களால தாங்க முடியாது. அப்படியே வந்து இந்த மாதிரி பல முறை நடந்திருக்கு. அதோட அவங்க சைமனுடைய அப்பா வந்து அவரும் ஒரு டாக்டர் தானே, அவரெல்லாம் பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அவனுக்கு கவலைப்படாத, அவனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாற்றி நேரம் நிற்க வச்சிடுறாங்க. அவங்க திடீர்னு அந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு அதை முடிச்சிட்டோம்னா காரில் சொல்லிட்டு போய்ட்டுருக்காப்புல நம்ம சைமனு பேப்பரியான் கூட, எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதான் பிரச்சனை, அடிக்கடி எங்கள் அம்மா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுறாங்க, அவங்க என்ன பண்ணுறேன் எனக்கு ஒன்றுமே தெரியல, எங்கள் அப்பாவும் ரொம்ப டென்ஷனாக இருக்கார் அப்படின்னு. அதில் அங்கே போனால் அவங்க 2 பேரும் அங்கேயே வீட்லேயும் ஒன்றாவே தூங்குறாங்க. யார் காதலியும் ஹீரோ ஹீரோனையும் வச்சுக்கோ, அவங்க 2 பேரும் அங்கேயே தூங்குறாங்க. முடிச்சுட்டு அவளுக்கு வந்து அர்ஜென்ட்டாக வேலைக்கு போனதுனால அவர் வந்து அந்த கார்ட்டூன் ஆஃபீஸ்க்காக பேப்பரியான் காலையில் எழுந்து அவள் சீக்கிரமாக போயிடுறா. ஒரு லெட்டரை மட்டும் எழுதி வச்சுட்டு இங்கே பார்த்தோன்னே நம்ம ஹீரோ என்ன பண்ண பார்த்துட்டு சரி இவன் கொஞ்சம் லேட்டாக தான் போவான். அங்கே போய் பார்த்தா அவங்கள வரைஞ்சி இந்த ஹார்ட்ஸ் எல்லாம் அவன் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் போயிடுவான், பின்னாடி அவன் போகிறான். அங்கே போகும்போது ஆஃபீஸில் அவன் நம்ம ஹீரோனி அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பார்த்துருவா. அவள் சைமன் நீ வரைஞ்ச படத்தில் கொஞ்சம் கரெக்ஷன் எடிட்டிங் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, அதெல்லாம் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சைமன் சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து எடிட் பண்ணி நல்லா வரைஞ்சி தரேன். அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணுறேன், இவங்க பேசிகிட்டு இருக்க போகும்போது அங்கே திடீர்னு அவங்க அம்மா வர மாதிரி தெரியும் அவனுக்கு. அங்கே வேலைக்கு ஆளுங்களாம் இருக்கான். கதவை திரும்பி பார்க்கும்போது அவர் சவுண்டு ஒன்று யாருன்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க பார்க்க தான் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படி யாரும் வர சொல்லுங்க அப்படின்னு அவங்க பாட்டு என்ன பண்ணுவாங்களோ எல்லாம் பேசிட்டு அங்கே 2 பேர் பேசிட்டு முடிஞ்சும் போது எங்கள் அம்மா அங்கே உள்ளே வந்துடுறாங்க. வாங்கன்ட்டு அவங்க வந்தோன்னா ஷாக் ஆகி போகிறாங்க, என்ன திடீர்னு அம்மா வந்துட்டாங்க உள்ளன்ட்டு. வந்தோடனே பேப்பரியன் வாங்கம்மா வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வரவேற்கிறாங்க. அதில்னு சொல்லிட்டு இதான் உங்கள் ஆஃபீஸா, இங்கே தான் நீங்கள்லாம் இது பண்ணுறீங்களா அப்படின்னு. நான் கொஞ்சம் சைமன் கூட தனியாக பேசணும்னு சொன்னோடனே சரி என்ன பண்ணலாம், அப்படியே சுற்றி பார்த்துட்டு சைமன் உங்கள் அப்பா வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்காரா, அதை அவருக்கு வந்து அதை கரெக்ட் பண்ணி
நீ கொடுத்தா தாண்டா அவருக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். அப்போ தான் ஏன்னா அவர் வெளியூர் கூட்டிகிட்டு போவார். அப்படிலாம் அந்த சோனியாவை கூட்டிகிட்டு போயிடுவார். ப்ளீஸ் நீ தாண்டா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. என்னம்மா எனக்கு இங்கே வேறு வேலை இருக்கா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, எப்படியோ அந்த ஆர்டிக்கல் புக்கை நீ தயார் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். உங்கள் அம்மாவுக்கு எதையாவது நீ செய்யலாம் அப்படின்ட்டு தலைக்கு மேலே வேலை கொடுக்குறாங்கன்னு யோசனை பண்ணுறேன். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலன்னு. சரி அம்மா இது கூட நீ செய்ய மாட்டேன்னு கேட்டேன்னா, சரிம்மா கவலைப்படாத, நான் உனக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இங்கே பேப்பிலின்னு சொல்கிற நான் ஏற்கனவே உனக்கு இந்த ஆர்ட் வேலை வர பாக்கி இருக்குது, நீ அந்த வேலை வர எடுத்துகிட்டு எவ்வளோ எப்படி கான்செப்ட் நீ ஒன்றும் கவலைப்படாத பேப்ரியான், நான் வந்து உனக்கு எல்லாமே கார்ட்டூன்லாம் கரெக்ட் பண்ணி தான் கொடுத்துவோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்கிறாப்புல. சரின்னு சொல்லிவிட்டு சரி முதல்ல நான் போய் இங்கே அந்த ஆஃபீஸில் போயிட்டு அப்பாவோட இதை பார்த்து வர அங்கே வந்து ட்ரெயினில் மெட்ரோவில் அவன் கிளம்புறான். கிளம்பி பார்த்துட்டு போகும்போது அப்பாவோட ஆஃபீஸுக்கு வரான் அவன். ஏன்னா அங்கே பார்த்தோன்னா அங்கே எல்லாம் அவன் வர சொல்லியிருக்காங்களா எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக. அங்கே உள்ளே வந்தோடனே நேர வரிசையாக வந்து உள்ளே அங்கே சோனியா உட்காந்து அவள் தான் வந்து செக்ரட்டரி நம்ம சைமனுடைய அப்பாவுக்கு. உள்ளே பார்த்தோம்னா அவங்க அப்பா சொல்கிறார், இங்கே படுறமானு நான் நிறைய இங்கே பாயிண்ட் போட்டு வச்சுருக்கேன் 1 2 3 4 5 7ன்னு. இதில் எந்த பேஜ் எந்த இடத்துல வரணுமோ கரெக்டாக நீ வச்சு அதை டைப் பண்ணி ஒரு புக்காக ரெடி பண்ணணும். இதுதான் உனக்கு ஒரு வேலை. இந்த வேலையை சரியாக இந்த புக்கை ரெடி பண்ணிவிட்டேன், நான் போய் வெக்கேஷன் நல்லா அழகாக முடிச்சுட்டு திருப்பி நான் வந்துடுவேன், வர வரல நீ அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துணும் அப்படின்ட்டு. அவனு சொன்னோன்னே ஒரே ஒரு உண்மையை மட்டும் அவன் சொல்கிறாப்புல, அப்பங்காரன் இங்கே பாரு, நானும் வந்து சோனியாவும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்ட்டு. அது வரைக்கும் முடிஞ்சோடனே வீட்டில் எல்லோரும் இங்கே ஃப்ரீயாக கிளம்புறாங்க. கிளம்புன உடனே அந்த எங்கே போகிறாங்க, இவங்க தனியாக ஒரு டூர் போகிறாங்க, வெளியே டேட்டிங் போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். அம்மாவும் அப்பாவும் அதை போன உடனே மகனை கட்டி பிடிக்கிறார் அப்பா. டே நான் வரத்துக்குள்ளே புக்கை ஒழுங்காக எழுதி முடிச்சிட்டேன்னு. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த புக்கை எழுதுனால தான் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறார் அப்பா, இல்லைன்னா அவர் சோனியாவை கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வரும்ல, அந்த ஃபங்க்ஷன் 2 பேர் வராங்க. ஏற்கனவே சைமனுக்கு தெரியும் இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு அவார்டு கிடைக்காதுன்னு. இருந்தாலும் சரி வரலன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோடனே அவன் நினச்ச மாதிரி அவனுக்கு அந்த ஃபங்க்ஷனில் அந்த அவார்டு அவனுக்கு கிடைக்கல. வேறு ஒருத்தன் மொட்டை அடிச்சிருப்பான், அவனுக்கு அந்த இதை கொடுத்துருவாப்புல. இருந்தாலும் அதை வெளியெல்லாம் காட்டிக்காமல் கைத்தட்டல காதலி பார்த்துட்டே இருக்கிறான். அவனுடைய முகத்தை பார்த்துட்டு 2 பேரும் கையை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த முறைலனா அடுத்த முறை உனக்கு கிடைக்கண்டா, நீ கவலைப்படாதுன்னு. அதில் சீனை கட் பண்ண இங்கே வந்து அப்பாவுடைய அந்த இதுக்கு அந்த கதையை வந்து இது பண்ணலாம். ஆர்டிக்கலை வந்தால் 1 by 1 வந்து ஸ்டெப் பை லைன்லாம் எழுதுகிறான். அப்போ சோனியாட்ட வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். சோனியா சொல்கிறப்பல, இங்கே பாரு, எப்படி இருந்தாலும் நீ வந்து எங்கள் அப்பாவோட இது கூட ஒன்றா இருக்கிற, எங்கள் அப்பாவோட வேலை முடிஞ்சோன்னா தூக்கி போட்டுருவார், எங்கள் அப்பாவெல்லாம் நம்பாத அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் அப்பாவை பற்றி அவன் குறை சொல்லிட்டே இருப்பான். எத்தனை நாளைக்கு நீ எங்கள் அப்பா நீ இன்னொரு ஆள் தூக்கி போடுவோம், நான் தூக்கி போட்டு போயிடுவாப்புல, நீ இல்லைண்டா இன்னொரு ஆள். எத்தனை பேர் எங்கள் அப்பா பேஷண்ட்டாக வர பெண்கள்லாம் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு, நீ அவரை நம்பி ஏமாந்து போவான்னு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாப்புல சைமன்னு. அது என்ன பண்ணுறா, இவ போய் நேராக அவங்க புருஷன் கட்டி, அதை புருஷன்னா யார் லவ்வர்கிட்ட ஃபோன் பண்ணுறாப்புல சைமன் அப்பா கிட்ட. சோனியா, உன் பையனை எப்படி சொல்கிறா, நான் தான் ராணி மகாராணிலாம் வச்சுருக்கிறேன்னு சொன்னியா டாக்டரு, உன் பையன் வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறான், ஒரு பொண்ணு கூட மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா உடனே அப்பாக்கார் என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணுறாரு மகனுக்கு, ஏண்டாடி சோனியா கிட்டே போய்ட்டு பிரச்சனை பண்ணிருக்க, எனக்கு சோனியா வேணுடா, உங்கள் அம்மா எனக்கு எப்படி முக்கியமோ அதேமாதிரி சோனியாவும் எனக்கு முக்கியம், நான் சொல்லிட்டு தானே வந்தேன் ஓப்பனாக அவங்ககிட்ட, அவள் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு. அது என்ன பண்ணுறான், அவங்க அப்பா அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பார், அந்த டைலாக்லாம் எடுத்து என்ன பண்ணால் அவன் வேட்ஸாக எழுதணும், அந்த ஆர்டிக்கலை தயார் பண்ணணும். அந்த வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னு. சரிப்பா கவுச்சிக்காதீங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த வேலை தான் முழுக்க இப்போ அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த வார்த்தையாக வர்றதை அவங்க டைப் பண்ணணும் காதில் வாங்கிக்கிட்டு. அதில் வந்து அவங்க மேனேஜர் வர்றாரு. மேனேஜர் வந்து சொல்கிறாப்புல, அந்த மேனேஜர் அவங்க பாருங்க, இங்கே ஏற்கனவே இந்த சோனியான்றவ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த ஒரு பொண்ணு, அவள் அடிக்கடி தற்கொலை முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான். அந்த தற்கொலை முயற்சியிலேருந்து மாற்றுறதுக்காக அவனை இங்கே கொண்டு வந்தா. உங்கள் அப்பா அவளெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃபைல்லாம் ஓகே ஆகிட்டா, அந்த ஃபைலை கூட உள்ளே பூட்டி வச்சுக்கலாம். அந்த நேரம் பார்த்துட்டு ஒரு பொண்ணு வராங்க, என்னம்மா யாருமா வேணும்னு. இல்லை என்ன டாக்டர் வந்து இன்றைக்கி வர சொல்லியிருந்தாப்புல அவுட்டோர் போகிறதுக்காக அப்படின்ட்டு. இல்லை நீ டாக்டர் வந்து வெளியே போயிட்டாங்க, அதனால் நீங்கள் அடுத்த அப்பாயின்மெண்ட் வர வரையிலும் அதுக்கப்புறம் தான்மா நீ வந்து அழகான பொண்ணு இவன் வந்து அவளை கட்டி விட்டுறாப்புல. அவர் எந்த அழகான பொண்ணாக இருந்தாலும் சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணி அவர் வெளியே கூட்டு போய் கும்மான் அடிக்கிறது தான் நம்ம டாக்டருடைய வேலை. அதில் சோனியா வந்து சொல்கிறார், இங்கே பாரு, டாக்டர் வந்து வெளியே போயிட்டார், அவர் வரலும் நீங்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து சொல்கிறாப்புல, அவள் மூஞ்சி வருமா, அவளை பார்த்த உடனே நம்ம சோனியாவுக்கு முகமெல்லாம் மாறிடுது. அப்போ சைமன்கள் பற்றியா எங்கள் அப்பனுடைய வேலை பாரு, நீ இல்லைன்னா இந்த இவளை கூட்டிகிட்டு போயிருப்பாப்புல அப்படின்னு. அதோட அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிற அவள் ஏற்கனவே சொல்லியிருப்பா, நீ என்னால் தான் எங்கள் அம்மா கூட்டிலாம் நான் டூரில் இருக்க வேண்டியவன்னு சொல்லியிருப்பாவ. இப்போ என்ன பண்ண அழுதுட்டு அவன் பார்க்குறாப்புல சைமன் என்ன பண்ணலான்னு.
அப்போ டிஷ்யூ பேப்பர் பக்கத்தில் இருக்கும். அதை எடுத்துன்னு போய் கொடுத்து நைஸாக என்ன பண்ணுவான், இந்தாங்க இந்த தொடச்சிங்க, மூஞ்செல்லாம் தொடச்சிங்க, ஏன் அழுவுறீங்க, இதுக்கெல்லாமா நீங்கள் அவ்வளோ அழுவுறது, எங்கள் அப்பாவோட கேரக்டர் உங்களுக்கு தெரியுதுல்ல அப்படின்னா டிஷ்யூ பேப்பரை கொடுக்குறாப்புல. கொடுத்த உடனே அவள் என்ன பண்ணுறாப்புல, மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு அவளுக்கெல்லாம் அந்த ஏமாற்றத்தை தாங்கவே முடியல, உங்கள் அப்பா இப்படிப்பட்டவரா அப்படின்னு. அப்படியே அவனை அப்படியே கட்டி பிடிச்சி ஹேக் பண்ணுறாப்புல. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, நீ இதெல்லாம் தப்பு பண்ணாத, அதெல்லாம் உங்கள் அப்பா எதுவுமே பண்ண மாட்டார் ஒன்றா அப்படின்ட்டு. அதில் செஞ்சோன்னா பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவான், டக்குன்னு அவனுக்கு ஒரு முத்தத்தை ஒன்று கொடுத்துருவாப்புல. முத்தத்தை கொடுத்த உடனே இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சைமன். என்ன திடீர்னு சோனியா நமக்கு முத்தம் கொடுத்துட்டான்னா அந்த முத்தத்தை பற்றி அவன் ஃபீல் பண்ணிட்டே வரான். வெளியே யோசனை பண்ணுறான், யாருமே கொடுக்கலையே முத்தம். ஒரு நாள் ஃபுல்லாக பேப்ரியான் கூட அவன் இருக்கிறான், அவள் கூட எத்தனையோ முறை அவள் கூட ஒன்றா இருந்திருக்கிறான், அவன் செக்ஸ் வச்சுருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். அவங்களும் நிறைய முத்தம் கொடுத்தான், அந்த முத்தம்லாம் அவனுக்கு இம்ப்ரெஸ் ஆகலை. இந்த சோனியா கொடுத்த ஒரு முத்தத்தை வச்சுட்டு அவன் நாள் ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு ஏதோ ஒரு இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங், தூங்கும்போது நினைக்கிறான், நடக்கும்போது நினைக்கிறான், இன்னும் இப்போ தான் நினச்சிட்டே இருக்கிறான். ஆஃபீஸ் வந்து அவனால் வேலையே பார்க்க முடியல. அவனுக்கு அந்த ஒரு முத்தம் டோட்டலாகவே அவனை சைமன் மாற்றிடுது, வேலை செய்ய விடாமல். பெரிய ஏதோ டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கான் அவனுக்கு. சரி நேரம் நம்ம சோனியாக்கிட்டே கேட்டுருவோமே அப்படி நேராக சோனியா கிட்டே போகிறான். நேற்று அந்த கொடுத்த முத்தத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு, அது கேஷுவலாக நடந்தது, நான் ஒரு எமோஷனலாக இருந்தேன், அதுக்காக கொடுத்தேன், அதை வச்சுட்டு அதை விட்டத்தில் ஏன் அதை நீ பெருசு பண்ணிட்டு வரியா அப்படின்னா, என்ன இவ்வளோ கேஷுவலாக சொல்கிறா, நமக்குனால் இருக்க முடியல, இவன் ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான், எல்லோரும் லஞ்சுக்கு போகிறதுக்காக சாவி அங்கே வச்சுட்டு என்ன பண்ணுறான், சோனியா லஞ்சுக்கு போகிறதுக்காக போகிறா. அந்த மேனேஜர் அவர் சாவி வச்சுட்டு சரி எல்லோரும் வெளியே போகிறாங்க. அப்போ ஏற்கனவே மேனேஜர் சொல்லியிருப்பான்ல, இவருடைய ஃபைலை எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாப்புல சைமனு. அவள் போனதுக்கப்புறம் அப்போ மேனேஜர் அவரும் சாவி வச்சுட்டு போயிடுறாரு. அப்போ இந்த சாவி எடுத்து அந்த ட்ராயரை திறக்கிறாள். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்க அப்பா ஒரு ஃபைல் போட்டு வச்சுருப்பார்ல, அதனால் அந்த ஃபைலை திறக்கிறான். திறந்தப்போ சோனியாவோட ஃபைல் எல்லாம் பார்க்குறான், எடுத்து 1 by 1 பார்க்குறான், திறந்தோன்னா அதுக்குள்ளே நிறைய ஃபைல் இருக்கும். அதுலேருந்து நம்ம சோனியாவோட ஃபைலையும் எடுக்கிறான். எடுத்து பார்த்தோன்னா அவள் பல தற்கொலை முயற்சிக்கு வந்தவளை மனசெல்லாம் மாற்றி கிளியராக்கி அவள் நல்லா குணமாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சைன்லாம் போட்டு அந்த ஃபைலை அதுக்குள்ளேயே வச்சுருக்காப்புல. ஆனால் சோனியா கிட்ட சொல்லியிருப்பார், ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துட்டே இருக்கிறேன், அதனால் எனக்கு செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணி சொல்லிட்டு அவளை செக்ரட்டரியாக கூட வச்சுக்கிட்டாரு. அவருடைய தொடர்பாகவும் அவர் இருக்கிறாரு. இந்த விஷயம் சோனியாவுக்கு தெரியாதுன்னா குணமான விஷயம். இவன் என்ன பண்ண பார்த்துட்டான்ல, பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறாப்புல, மறுபடியும் இங்கே வீட்டுக்கு வெளியே வர போகும்போது அங்கே சோனியா அந்த ஒரு பொக்கை ஒன்று வரும், பெல் அடிப்பேன் பார்த்தா அந்த பொக்கை அனுப்பிச்சிருப்பார் சோனியாவுக்கு. யார் அவங்க அப்பா அனுப்பிச்சி பார்த்தா அது கூட ஒரு லெட்ரு வரை இருக்கும். அந்த லெட்ரு எழுதி அது கவிதை எழுதி வச்சுருப்பார். ஏண்டா அப்பா உனக்கு இந்த வயசில் இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாப்புல, அதெல்லாம் உனக்கு கிடைக்கவே கூடாதுன்னு நேராக கொண்டு என்ன பண்ணுவோம், ஒரு வெளியே குப்பை தொட்டி மாதிரி இருக்கும், அந்த இடத்துல அங்கே கீழே வச்சுட்டு சோனியாவுக்கு இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மைண்டு மாறிடுது. அங்கே கொண்டாந்து வச்சுட்டு சரி நம்ம டின்னர் சாப்பிட போகலாம், லஞ்ச் சாப்பிட போகலான்ட்டு பேப்ரியன் லவரை பார்க்குறதுக்காக வர்றாப்புல ஹீரோனி. அங்கே பார்த்தா அந்த ஹீரோனி அந்த மொட்டை கூட உட்காந்து அவள் சாப்பிட்டுருப்பாள். அதாவது நீ பயங்கர பிஸி ஆகிட்டடா, நான் வேலை முடிக்கணும்ல, அதனால் இவன் நான் வேலைக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அப்போது சாப்பிட வந்த இடத்துல இதுவா அதெல்லாம் அவன் சீட்டு பிடிச்சிருக்காரு மொட்டை, அவர் தான் அந்த கிஃப்ட்டு கிடச்சிச்சு, எனக்கு ப்ரைஸ்லாம் கிடச்சிச்சு. அதை முடிச்சுட்டு அப்போ சரி நீங்களே சாப்பிடுங்க நான் போகிறேன் அப்படின்னு மறுபடியும் இன்னும் ஆஃபீஸுக்கு வரான். ஆஃபீஸுக்கு வந்தோன்னே இப்போ தான் என்ன பண்ணுறான், அங்கே அப்படியே யோசனை பண்ணுறான். அந்த இடத்துல உள்ள இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு கொஞ்சம் ஃபைலில் படுத்த சோனியா வராப்புல. சோனியா கேட்குறப்பல எங்கே உங்கள் அப்பா வச்ச பொக்கை எங்கன்ட்டு, பொக்கையும் வரல கிக்கையும் வரல அப்படின்றான்னா, போய் சொல்லாதரா பொக்கை வந்திருக்கு, நீ என்னமோ பண்ணியிருக்கிற அப்படின்ட்டு. அவன் இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் பொக்கை தான் கீழே போட்டு வந்துட்டேன், நீ வர என்கிட்ட ரொம்ப கிராஸ் பண்ணிட்டே இருக்க, உடனே போய் ஃபோன் பண்ணிவிடும். அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான். அவள் அங்கே பண்ணுற ஃபோன் தான் இவன் 3வது ஃபோனில் எடுத்து கேட்டுட்ருப்பான். இங்கே பாருங்கள் வர உங்கள் பையன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான், நீ அமிச்ச பொக்கையை கூட எனக்கு தெரில, அவனுக்கு வான் பண்ணி வைங்கன்னு இவன் கேட்டுறா. சவுண்டு வச்சுன்னா யாரை விட்டு கேட்குறாங்க, இவ்வளோ புரிஞ்சு போயிடுது. நேரம் இவன் என்ன போனான், சரி இவன் ஒர்க்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாப்புல, சைமன்னு சார் நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக பேகெல்லாம் தோளில் மாட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வரோம். கிளம்பி பார்த்தா வாசலில் உள்ளே வெளியே போகிறதுக்கு தான் மைண்டாக போயிட்டு இருக்கிறான். இருந்தாலும் வீட்டில் சோனியா இருக்காள் சொல்லிட்டு போனல, நான் போகிறேன் அந்த மாதிரி வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணலாம், இங்கே பாரு போ, என்றைக்கு அப்பாவோட தூக்கி போட போகிறாரோ தெரியாது, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இருக்க போகிறோன்னு தெரியாது, அவரை பற்றி ஒன்றும் தெரியாது, என்றைக்காக ஒரு நாளைக்கு தூக்க போல என் பேரை மாற்றி வச்சுக்க அப்படின்ட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டே நம்ம சைமன் பாட்டு மறுபடியும் ட்ரெயினில் போயிட்டே இருக்கிறாரு. அவர் ட்ரெயினில் போய்ட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ஃபீலிங் அன்னைக்கு கொடுத்த அந்த மொத்தம் மைண்டு இன்னும் அவனுக்கு அப்படியே இருக்குது. அது கொஞ்சம் கூட மாறல, டிஸ்டர்பாகவே இருக்கு அவளை பார்க்கும் போதெல்லாம். சரி நீங்கள் லவரை பார்க்க வந்தாக்கா
அங்கே ஃப்ரிட்ஜில் ட்ரிங்கர்ஸ் குடிச்சிட்டு அந்த மொட்டையை வச்சுட்டு பயங்கரமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ட்ராயிங் ஆர்ட்லாம் வந்துச்சா. இவனை வந்து அவள் கேரே பண்ண மாட்டேங்கிறா. அதோட அவங்க அப்பா ஒரு ஃபோன் பண்ணுறாப்புல, ஏன் சோனியா காந்தி மறுபடியும் தூண்டி விட்டுவிட்டா. உன் பையன் வந்து என்னை இந்த மதிக்கவே மாட்டேன், அப்போ தான் திட்டிகிட்டே இருக்கிறான். நீ சொல்கிற டே நீ மட்டும் சோனியா சொல்கிற மாதிரி கேட்கல, புக்கு ரெடி பண்ணலாம் உங்கள் அம்மாவை நான் டைவர்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்புல. அதெல்லாம் இல்லைப்பா நான் செஞ்சு கொடுத்துருக்கேன்னு டக்குன்னு அம்மாட்ட கொடுத்துறாப்புல. டே இன்றைக்கி நான் வெளியே வந்திருக்கிறதே வந்து உங்கள் அப்பா அந்த புக்கை முடிக்கிறதுக்காக, நீ மட்டும் அந்த புக்கை எடுத்து கொடுத்தா என்னை இங்கேயே டைவர்ஸ் பண்ணிடுவாப்புல, அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடாப்புல. ப்ளீஸ் எனக்காக அம்மாவுக்காக அதை செய்டா, அந்த புக்கை கம்ப்ளீட் வேலையை முடிடா அப்படின்னு சரிம்மான்னு சொல்லி ஃபோனை உடச்சிடறேன். அதோட லவர் வரா. ஏன்டி அப்போ சொல்லிட்டு நீ ரொம்ப பிஸியாக இருந்துகிட்ருக்கியா? ஆமாம் பிஸியெல்லாம் இல்லை, கொஞ்சம் எமோஷனல், ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படுது. என்ன நீ ஒரு அடியாக என்னை மறந்துட்டு என்கிட்ட பேசுறது இல்லை, நீ இவனுக்கு எனக்கு ஒர்க் ரெண்டா முக்கியம் அப்படி நீ தாண்டா நான் லவ் நம்ம ரெண்டு லவ் பண்ணுற லவ்வர் வேறு ஒர்க்கு வேலை ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு பீர் குடிக்கிறியா? அவள் குடிப்பா. குடிச்சிட்டு போட எனக்கு வேலை பிஸியாக இருக்கு, நான் வேலையை பார்க்குறேன், நீயும் போய் உன் வேலையை பாரு, நம்ம காதல் வேறு இது வேறு. அவனை வந்து நான் ஒர்க்காக வச்சுருக்கேன், இவன் வந்து சந்தேகப்படுறான் அப்படின்னா அதெல்லாம் இல்லை, எப்போவுமே நம்ம ரெண்டு பேரும் லவ்வர் தான் அப்படின்னு அவள் சொல்லிட்டு போனால் சின்ன போய் நான் வேலையை பார்க்குறேன்னு அவள் போயிடுவா. இங்கே என்ன பண்ணுவாப்புல ட்ரெயின் ஏறி மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வந்து அப்பாவுடைய அந்த ஆர்டிக்கலை முடிக்கணும்ல, அதுக்காக அந்த டைமுக்குள்ள அந்த புக்கை முடிச்சே ஆகணும். மறுபடியும் ஆஃபீஸுக்கு வராப்புல. ஆஃபீஸுக்கு உள்ளே வந்தோடனே இங்கே என்ன பண்ணுறான் வந்து ரூமில் பார்த்தா சோனியா அந்த சாவியை தேடிட்டு இருப்பாள். ஏற்கனவே அந்த சாவியை இவன் தானே எடுத்துருப்பான் அந்த ட்ராயரை ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்போ வந்துன்னா அவன் சொல்லுவான் சாவி தான் இங்கே இருக்கும் சாவின்ட்டு. சாவி எடுத்து சோனியா கிட்ட கையில் கொடுக்குறான். அப்போ கொடுத்த உடனே இப்போ தான் அவளுக்கு வந்து உண்மை தெரியும். அப்போ வந்து அந்த எந்தெந்த புக்கு இருக்குன்னா அப்போ கொண்டு இங்கே பாருங்கள், இந்த அவன் ஃபைலு நீ வந்து குணமாயிட்ட, எங்கள் அப்பா வந்து பற்றியா அவனை வந்து போய் சொல்லி இங்கே வச்சுருக்கான் இதுக்குள்ளவே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லி இது பண்ணோடனே அவளுக்கு அப்போ தான் அவளுக்கு புரியும் அந்த இடத்துல நம்மளை வந்து ஏமாற்றிட்டாப்புல டாக்டரு அப்படின்னு. அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் வராங்க, அவங்களெல்லாம் பார்த்து பேசி அவங்களுக்கு தேவையான பேப்பர்லாம் எடுத்து அவன் கொடுக்குறான், என்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சிட்ருக்கிறான். அவங்க பேசுகிறோன்னே அவங்க அம்மா வராங்க, வந்து பார்த்துட்டு சீக்கிரம் கதை எழுதி முடியுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. மறுபடியும் இங்கே வர்றான். திருப்பி வந்து அவன் என்ன செய்யணுமோ எல்லாமே அவன் செஞ்சு முடிச்சிடுறம்மா, கவலைப்படாதீங்க இப்போ அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தாக்கா அங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு அவள் சோனியா என்ன பண்ணுறா, அழுதுகிட்டு இருக்கா. ஏன் அழுதுட்டு இருக்கான்னா அவங்க அப்பா வந்து அந்த ஃபைலை ஃபுல்லாக இவள் படிச்சுட்டு அவன் கொடுத்துட்டு போயிருப்பான்ல, நீ வந்து நல்ல மாதிரி குணமாயிட்ட, அதனால் உன்னை யூஸ் பண்ணிட்டு எங்கள் அப்பா அப்புறம் துறவை தூக்கி போட்டுருவார்னு அந்த ஃபைலை மறுபடியும் கையிலேருந்து பிடுங்கிடுவான். பிடிங்கி நான் என்ன பண்ணுறாடோ இதான் நான் சொன்னேன் எங்கள் அப்பா பற்றி, அப்படி உங்கள் அப்பா இவ்வளோ மோசமான இருக்குது எனக்கு தெரியாதுன்ட்டு மறுபடியும் அங்கே ஒரு முத்தம் கொடுக்குறா சோனியா. ஆனால் இந்த முறை என்ன பண்ணுறா, சோனியா கொடுத்த முத்தத்துக்கு சைமனும் திரும்ப முத்தம் கொடுத்துட்றான். முத்தம் கொடுத்த உடனே அங்கே ரெண்டு பேர் இன்னொரு முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும்போது அப்போ சோனியா சொல்கிறா, இங்கே வேண்டாம் வா நம்ம கீழே போகலாம் அப்படிங்க, நிறைய பேர் வருவாங்க, அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட சரியாக பேச முடியாது, கீழே போனால் தான் நம்ம பேச முடியுன்ட்டு அவன் டக்குன்னு போனோன்னா அந்த பக்கம் அந்த ஆஃபீஸில் உள்ளவங்களாம் அந்த பக்கம் ஒன்று வர ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே வந்தோன்னா டக்குன்னு இவன் என்ன பண்ணுவான், சைமன் சைடில் ஒதுங்கிடுவான். அவன் எப்போ போவான், அந்த மேனேஜர் தான் எப்போ அவன் சைடில் போவான் அப்போ தான் நம்ம வெளியே போக முடியும்ட்டு மேனேஜர் அங்கே நின்றுருப்பார். நிறைய பேர் அங்கே வரவங்க போகிறாங்க, அந்த கிளினிக் தானே அது, வந்து பார்த்துருப்பான். சரி எல்லோரும் போனதுக்கப்புறமா சோனியா அவனை கீழே கூப்பிட்டு வரவா சைமனை. சைடில் கூட இதாண்டா உங்கள் அப்பா ரூம் இது கீழே இருக்குது, நீ வான்னு கதவை சாத்திட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே என்ன அவள் அவங்க அப்பா வந்து எப்படியாவது பழி வாங்கணும், அதாவது மகனை வச்சு பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி அவன் என்ன போகிற நேரம் அப்பாவோட ரூம் அந்த பெட்ரூமுக்கு போய் என்ன பண்ணுறா, அவனை கூப்பிட்டுட்டு சரி நீ இது உள்ளே வா அப்படின்னு உனக்கு என்ன வேணுமோ வந்து நீ என்கிட்ட நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அவனை உள்ளே கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவனை உட்கார வச்சு அவனை பேசி அவன் என்ன எதிர்பார்த்தானோ அந்த எதிர்பார்ப்பெல்லாம் நல்லா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சோனியா சொல்கிறேன் நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் வச்சு அவர் கடைக்கு போயிடறேன். இவனை அங்கேயே தூங்கிடுறான். அங்கேயே கடைக்கு போயிட்டு வந்துட்டு சிவா நம்ம வெளியே ஒரு டிரைவ் போயிட்டு வருவோன்னு மறுபடியும் ஊரில் ரவுண்டு அடிக்கிறாங்க. ரவுண்டு அடிச்சுட்டு இவனை கொண்டு வந்து ஒரு இடத்துல சொல்கிறான், நீ தான் அவனுடையது, எப்போ வேணாலும் நீ என் வீட்டுக்கு வரலாம், எனக்காக உன் வீட்டுக்கு கதவு திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், அவங்க வீட்டுக்கு தான் வர்றாப்புல. சரி வீட்டிலே வந்துட்டு நம்ம அங்கேயே போய் படுத்துடலாமே அப்படின்னு அவன் நினைப்பான். அதுலேயே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு வந்து இறக்கி விட்றாப்புல. இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் வந்துட்டு எனக்கு அவன் சைக்கிளில் தான் வருவான். அவன் அந்த சைக்கிள் வந்து அவனுக்கு அப்படி ஒரு இனப்புரியாத ஒரு சந்தோஷம் பாருங்கள், அவங்க கூட ஒன்றா இருந்ததுனால அதை நினச்சி அவனுடைய அந்த மனசு இப்போ கிளியர் ஆகிடுச்சு. அவள் கொடுத்த முத்தத்துக்கும் அவனுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சு. அது முடிஞ்சு என்ன பண்ணுறாப்புல இங்கே ஒரு கிளப்பில் வராங்க. கிளப்பில் வந்து அங்கே ஒரு பார்ட்டி நடந்திருக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கு. அங்கே வந்து மைக்கில் பாட்டெலாம் போடுறாங்க. இவன் காதலியும் லவ்வர்ஸும் இருக்காளா, பேப்பர்னு இருக்காளா. அவன் என்ன பண்ணுறா, ஒரு பாட்டு பாடுறா. அந்த பாட்டு பாடுறனா யார், நம்ம சைமனை பற்றி தான் பாடுறா. இன்னும் நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், சைமனை தான் லவ் பண்ணுறேன், அவன் தான் என் லவ்வரு, லைஃப் ஃபுல்லாக அவன் தான் சொல்லிட்டு
அவனை பற்றியே தான் பெருமையாக பேசிகிட்டு இருக்கா. அந்த கேர்ள்ஸ் கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் தான் ஆடிட்டுருக்கான். டான்ஸ் ஆடிட்டு முடிச்சு இப்போ அவனுக்கு ஒரு ஹாப்பி சந்தோஷமாக மூடில் இருக்கான். அவனும் வந்து என்ன பண்ணுறாங்க, பீர் கிளாஸில் வாங்குறாங்க, குடிச்சு வச்சுட்டு அவனும் அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணுறான். கூப்பிட்ருப்பாள், அவர் தான் கூப்பிட்ருக்கோம். அங்கே உட்காந்துட்டு சைமன் அப்படி பேசியிருக்கான். அப்போ சொல்லுவாப்புல அவன் முத்தம் கொடுக்க வந்தோடனே ஒன்றுமே சொல்கிறேன், அதாவது என்னை மன்னிச்சிடு, நான் வந்துட்டு நம்ம சோனியா கூட வந்து நான் ஒன்றா இருந்துட்டு அவர் முத்தம் கொடுத்தா அந்த முத்தத்தை என்னால் வந்து மீள முடியல, நாங்கள் 2 பேரும் வந்து ஒன்றா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, எப்படா உனக்கு மனசு ஒன்றா வந்து நான் ஒன்றே நம்பிட்டு இருக்கேன், லவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நீ போய் எனக்கு துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு. இல்லை இனிமேல் அப்படிலாம் செய்ய மாட்டேன், போடா இப்படி தண்டா எல்லா ஆம்பளை பசங்களும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனு விருப்பாங்க வந்து எஞ்சி போயிடுறாப்புல காதலி. இவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் உட்காந்துட்டு போகிறக்கா காதலி இப்படி போயிட்டாலே அப்படின்னு யோசனை பண்ணும்போது அவனுக்கு மொபைல்லேருந்து ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் ஏன் அப்படின்னா சோனியா தான் மெசேஜ் அனுப்புகிறா, நீ ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு கூப்பிட்டா. அப்போ தான் காதலி கோச்சிட்டு போயிட்டாலும் சைக்கிள் எடுத்துகிட்டு சைமன் அப்பா நேராக சோனியா வீட்டுக்கு போகிறான். அங்கே போனோன்னா சைக்கிள் தான் அங்கே எங்கே இருந்தாலும் ட்ராவல் பண்ணுவான். அவன் சைக்கிளில் போயிட்டே இருக்கிறான். இதுவாக அங்கே சோனியா வருவான்னு எதிர்பார்த்துருக்கா. வாசல் கிட்ட போனோடனே இவன் பில் அடிக்கிறான். பில் அடித்த உடனே அங்கே சோனியா அங்கே வர்றாப்புல. வந்தனாலும் சில கதவு திறக்கலாம் மெதுவாக வருவாப்புல. வந்து தான் வாசல் இப்போ வா, வெல்கம் உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாப்புல. உள்ளே கூட்டிகிட்டு யாரும் பார்க்கல வா அப்படின்னு உள்ளே போட்டோடனே இவங்க கதவை சாத்திடுறான். கதவை சாத்திட்டு அவங்க 2 பேரும் உள்ளே உட்காந்து பேசுகிறதுக்காக உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் உட்காந்து வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்த வேலை என்ன ஆச்சுன்னு அந்த இடத்துல அவங்க 2 பேரும் மறுபடியும் இன்னொருத்தர் போய் அவங்க ஒன்றாவே இருக்கிறாங்க. அவங்க மொத்தம் ஒன்றா இருந்த முன்னே சரி வா நான் உனக்கு வந்து டின்னர் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெழுகுவத்தியை பார்த்து வச்சுட்டு அங்கே டின்னர் ரெடி பண்ணுறாங்க. என்கிட்ட இதான்ப்பா இருக்கிறத வச்சு ஒரு இது தரேன், சாப்பிடும் ஒரு தொப்பி ஒன்று தருவாங்கள குட்டியாக, அந்த தொப்பி வச்சுட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. 2 பேர் டின்னர் சாப்பிட்றாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு அவளும் ஹாப்பி ஆகிட்டா. ஏன்னா அது இவங்க அப்பா வந்து அவளுக்கு துரோகம் பண்ணிட்டது அவளுக்கு அந்த ஃபீலு. அதோட அவங்க படுத்து 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறான் சோனியா கூடவே நம்ம சைமன் சொல்ல போனால் அவன் தூங்கிக்கிறான். தூங்கி காலையில் எழுந்து பார்த்தா சோனியாவை காணோம். அங்கே பார்த்தா ஒரு பேப்பர் மட்டும் தான் அங்கே எழுதி வச்சுட்டு போயிருப்பா, நான் இந்த மாதிரி கடைக்கு போகிறேன், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறேன், அதனால் நீ இங்கே இரு நான் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த பேப்பரில் எழுதி வச்சுட்டு அந்த ஃபோட்டோலாம் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இருந்த உடனே திடீர்னு போகிறதா பெரிய அதிர்ச்சி ஒன்று அந்த இடத்துல. திடீர்னு யாரோ வர்ற மாதிரி அவன் கற்றுங்க, இது யார் பாருங்க அப்பாவும் அவ்வளோதான். யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா வர்றாப்புல காரில் வந்துட்டார். வந்துட்டு மகனே இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கா, சோனியா வீட்டில் உனக்கு என்னடா வேலைன்னு. அப்பா உங்களுக்கு என்னப்பா வேலை இங்கே, நீங்கள் என்ன சோனியா வீட்டுக்கு வந்துருக்கீங்கன்ட்டு. அப்போ தான்டா அப்பங்காரன் சொல்கிறேன், அடே இது ஏன் வீடுறா, அப்போ சோனியா வீடு இல்லையா, அந்த சோனியாவுக்கு நான் தானே அந்த வீடை கொடுத்துருக்கேன், அவளை நான் வச்சுருக்கேனால இந்த வீடு கொடுத்துருக்கேன்னு. அப்பா இது உங்களுக்கு ஓவராக தெரியலையா அப்படின்னு கேட்க போகிறேன். இங்கே வர்ற மகனே, சோனியா வந்து ஒரு பச்சோந்தி மாதிரி ஒரு பொண்ணு, நீ அவள் கூடலாம் நான் பழகாதுன்னு அதுக்குள்ளே சோனியா அங்கே வந்துடுவா. பார்த்துட்டு வந்து நம்ம டாக்டரை பார்த்துட்டு ஒன்றுமே பேசக்கூட மாட்டா அவள், நான் பாட்டு கேட்டேன் நீ பேசாமல் போயிட்டே இருக்கிறீ அப்படின்னு. அப்படி நேரம் வந்து என்ன பண்ணலாம், சைமனுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறா. சைமனுக்கு முத்தம் கொடுத்தோன்னே இதை பார்த்துட்டு இருந்தேன் அப்பங்காரன். அப்போவும் புரிஞ்சுக்கிட்டா இவன் நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறத அப்பங்காரன் அவன் புரிஞ்சுக்கிட்டு மகனே இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு போகணுன்னு தெரியா, இதில் கொஞ்சம் கூட இது இல்லையா, உனக்கு நான் எல்லாம் கொடுத்துருந்தேன், கடைசியில் உனக்கு இந்த பொண்ணையே நீ வந்து இது பண்ணுறியா அப்படின்னோடனே அதோட அங்கேருந்து என்ன பண்ணுறாப்ப நம்ம ஹீரோ அங்கே வந்து வெளியே வராரு. வெளியே வந்துட்டோடனே அவள் அப்பங்கார வேற பார்த்துட்டான், இதை நான் உன்னை அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரே காதலின்னு வச்சுங்களேன். இங்கே வெளியே வந்து யோசிப்பு அது ஃபீல் பண்ணிகிட்டே வரான். வந்துட்டு உடனே சரி நம்ம போவோம் சைக்கிளில். வீட்டில் வந்து அது 2 அவனுக்கு டிஸ்ப்ரெஷன், ரொம்ப மனசே கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. அது நினச்சி காதலி வேறு அங்கே ஃபீல் பண்ணி சேர்த்துக்க மாட்டேன்ட்டா. இங்கே வந்தால் அப்பா வந்து இதை கண்டுபிடிச்சி இங்கே சோனியா வேறு திட்டி விட்டான். அதுக்குள்ளே அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, டி என்னடா பண்ணிட்டுருக்க, உங்கள் அப்பா என்னடா என்ன டைவர்ஸ் பண்ண போகிறேன்றா, நீ ஏன்டா அந்த சோனியா கூட அங்கே போயிருந்தா இங்கே இருந்தா அப்படின்னு திட்டு, ஒன்னாலே என் வாழ்க்கையெல்லாம் போயிட்டு போச்சுன்னா அப்பங்கார ஒரு மிரட்டிட்டு போகிறான். அம்மா நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா, ஒன்றுமே நடக்காது, நான் இருக்கிறேன்னு என்ன நடக்குன்னு. அம்மா அப்படியே அந்த பிடிச்சி வந்து அவளுக்கு போய் வீட்டில் வந்து பார்த்தா அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. உன்னாலே என் வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சுடா, நீ எனக்கு வாழ்க்கை கொடுப்பேன்னு பார்த்தா என் திருமண வாழ்க்கையே போயிடும் பொழுது, உங்கள் அப்பா என்ன டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான், அந்த சோனியா கூட்டிகிட்டு போயிட்டு தனி வீடை பார்க்க போகிறேன்டா, தனி கொடுத்துட்டு போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்போ உன்னாலே என் வாழ்க்கை போயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதம்மா, நீ அழுவாதம்மா, நான் இருக்கிற வரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் என்னென்னமோ பண்ணி போகிற. அம்மா தடை விட்டு சரி காதலிக்கிட்டேயாவது திரும்ப வரலாம் அப்படின்னு காதலியை பார்க்குறதுக்கு வரான். இங்கே வந்தால் பேப்பர் இன்னும் புள்ள நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன்டா, முடிஞ்சதுண்டா, உடஞ்ச கிளாஸை ஒட்ட வைக்கவே முடியாது, என் இதயத்தையே நீ நொறுக்கிட்டீடா, நீ நான் உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன், நீ என்ற இன்னொருத்தி இப்போ அவளை போய்ட்டு நீ லவ் பண்ணிட்டீடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எது வந்தாலும் நான் நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அவளை வந்து கையை தொடாதடா,
நீ தொட்டால் கம்பளி பிடிச்சி தொடுற மாதிரி இருக்குடா, என்ன தொடவே தொடாத அப்படின்னா. ஏன்னா இதுக்கு மேலே அவனால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே அவனால் பண்ண முடியல. அதுவும் என்ன பண்ணுவான், சரின்னு அழுது அழுது பார்க்குறான், எப்படியாவது என்னை ஏற்றுக்கணும், நீ என்னை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு. அவள் சொல்கிறான், நீ போட இந்த ஜென்மத்தில் உனக்கும் உள்ள எந்த உறவுமே கிடையாது, நம்ம காதல் இதோட முடிஞ்சதுன்னு சொல்கிறான். அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தா அதுங்களில் கார்ட்டூனு பேப்பரு எல்லாத்தையும் துக்குலாக கிழிச்சு போடுறான். அதாவது ஒரு மென்டல் ஸ்டேஜ் மாதிரி போய்ட்றாப்புல சைமன். என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல. அதோட மயக்கமாக கீழே மயக்கம் அடித்த மாதிரி கீழே விழுந்துடுறான், ஒன்றும் இது இல்லாமல். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க, பார்த்தா பக்கத்தில் அவங்க அப்பா இருக்கார். அங்கே இருந்தவொடனே, என்னடா மகனே இது தேவையா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீ பண்ணதும் நீ வந்து என்ன, நான் வந்து உங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணுன்னு சொல்லிவிட்டு சோனியாவை வச்சுக்கிட்டேன், நீ உன் காதலிக்கடா துரோகம் பண்ணியிருக்க, துரோகம் பண்ணிடல, நீ ஏன்டா சோனியா கூட போயிருந்த, 2 பேரும் ஒரே இதில் தான் இருந்தோம். ஆனால் நான் வந்து உங்கள் அம்மா வந்து ஏமாற்றவே கிடையாது. அப்போ அந்த புக்கோட ஃபங்க்ஷன் வந்திருக்கும், அதுக்கு வந்து அப்பா இன்வைட் பண்ணியிருப்பாரு. ஆனால் இவன் எழுதின புக்கு தானே. அங்கே போய் என்ன பண்ணுறாப்புல, அங்கே எல்லாம் முடிஞ்சோடனே அந்த புக்கில் அந்த ஆட்கெலாம் கொண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க அந்த அன்னைக்கு. அப்போ அந்த புக்கில் வர வார்த்தைகள்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம டாக்டர். எல்லாருக்கும் பத்திரிக்கைகளெல்லாம் கூப்பிட்டு அங்கே வந்து நான் அம்மா சொல்கிறாப்புல, ஏன்டா நீ இங்கே வந்தேன்னு. இல்லைப்பா அம்மா அப்பா தான் என்னை கூப்பிட்டாப்புல ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லின்ட்டு. அப்போ நீ ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படுற ஒரு வேலைக்காரி மாதிரி, பேசாமல் நீ என் கூட வந்துருன்னு. எப்படா வர முடியும் உன் கூட? நான் உன் புள்ளியை சுமந்துட்டு இருக்கிறாடா, அங்கே பாரு யார் அவள், சோனியா வந்து அப்போ தான் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியுது. அங்கே பார்த்துட்றான். அந்த பிள்ளையை வளர்த்து நான் தாண்டா ஆளாக்கணும்னா அப்பாட்டு பிள்ளையை போய் குப்பத்தூரில் போட்டு போயிடுவா, உங்கள் அப்பா அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். அதனால் அவள் குழந்தை பிறவலும் நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு முடிஞ்சோடனே கொஞ்ச நாள் கழித்து நாளுக்கு பொழுது வீட்டுக்கு வர்றாப்புல. அவங்க வீட்டை காட்டுறாப்புல. அவங்க வீட்டுக்கு வர்றாப்புல யாரும் சைமன் அங்கேருந்து நடந்து வர்றான். அங்கே வந்து போது அங்கே உட்காந்துருக்கா பாருங்கள், சோனியா ஒரு குழந்தை பெற்று உட்காந்துட்ருக்கா. மெதுவாக சைமன் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறான். என்ட்ரி ஆகுதுன்னா அவர் ரொம்ப அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஹாப்பியாக பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சுற்றியும் பார்க்குறான். அவன் வீட்டு நம்ம ஆள் பொழுத்து வர்றாப்புல. அங்கே அப்போ சோனியா என்ன பண்ணுறா, அவள் குழந்தைய தூக்கிட்டு வர்றா. அது இவனுக்கு அது குழந்தைய தூக்கிட்டு யார் குழந்தைன்னா அது சைமனுடைய குழந்தை தான். ஆனால் பார்வைக்கு அது யாருன்னா அவங்க அப்பனுடைய குழந்தை மாதிரி. இப்போ அந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் தான் தெரியும் அது இவனுடைய குழந்தைன்னு. நேராக முன்னாடி குழந்தை என்ன பண்ணாப்புல நம்ம டாக்டர் கையில் தான் கொடுக்குறா சோனியா. கொடுத்தோன்னா டாக்டர் என்ன பண்ண வாங்கி பார்த்துட்டு அந்த மொத்தமெல்லாம் கொடுத்துட்டு அவர் குழந்தைலாம் கொஞ்சம் டக்குன்னு நான் வந்து குழந்தைய வாங்கிடல பார்த்துட்டார்ல. குழந்தைய வாங்கிட்டு என்ன பண்ண மெதுவாக நடந்து வர போகும்போது கொஞ்சம் குழந்தை தூக்கிட்டு போனால் அந்த இடத்துல அவன் வந்துட்டு நம்ம சைமன் வந்துருக்கா. சைமன் கிட்டே போயிட்டு குழந்தைய கொடுப்பா, இந்த பார்த்துக்கடா எதாண்டா அவன் குழந்தை அப்படின்னு. அங்கேருந்து ஒரு கிளம் ஒன்று அதை பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு, பரவாயில்லடா உன் தம்பி உன்ன மாதிரியே இருக்கான் டேடா போய், உன் தம்பி உன்ன மாதிரி அவன் குழந்தைன்னு. அதுக்குள்ளே அவன் அம்மா வந்துடுவாப்புல. அம்மா வந்து டே குழந்தைய குடுறா நான் பார்த்துக்குறேன் அப்படி. நீ இதெல்லாம் பார்த்துன்னா அவனை குழந்தைய பார்த்தோன்னே தானும் ஒரு தகப்பன ஆகிட்டோன்ற அவன் மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உலகத்துக்கு தான் இவன் குழந்தைன்னு அவங்க அம்மாவுக்கு தெரியும், அந்த சோனியாவுக்கு தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. இதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட கமாண்ட் எதுவும் வந்தாலும் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்த படம் போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.